ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அம்மிஸ் கிச்சன். இன்றைக்கி வந்து நம்ம என்ன செய்ய போகிறோம்னா தட்டைப்பயிறு சாதம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு வந்து முதல்ல வந்து நான் ஒரு குக்கர் எடுத்துக்கிறேன். குக்கரில் வந்து ஒரு 100 ml ஆயில் விட்டாச்சுங்க. இப்போ வந்து 1 டேபிள் ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சு வந்ததுமே 1 டேபிள் ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாங்க. சீரகமும் பொரிஞ்சு வந்ததும் ஒரு 2 பூண்டு வந்து நான் வந்து உரித்து தட்டி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து அதையும் இப்போ வந்து நம்ம சேர்த்துக்கலாம். சீரகம் பொரிஞ்சதும் அதுக்கப்புறம் ஒரு 100 கிராம் சின்ன வெங்காயம் எடுத்துருக்கேங்க. அதையும் நான் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் நம்ம வந்து இப்போ சேர்த்துக்கலாங்க. சின்ன வெங்காயம் இருந்தால் சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க. அப்படி இல்லைன்னா பெரிய வெங்காயமும் நம்ம சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் சேர்த்தோம்னா அது டேஸ்ட்டு நல்லாயிருக்குங்கிறதுக்காக நம்ம சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறோம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கலாங்க. இது பொன்னிறம் ஆகிற வரைக்கும் கிளறி விடணுங்க. வெங்காயமும் சேர்த்து இந்த மாதிரி பொன்னிறமாக வதக்கிக்கலாங்க. இப்போ வந்து ஒரு 4 வரமிளகாய் எடுத்திருக்கேன். அதையும் இந்த மாதிரி பாதி பாதியாக கிள்ளி சேர்த்து நல்லா கிளறி விடலாம். இப்போ இது 3மே வதங்கி வரட்டும். இந்த ஸ்டேஜில் பார்த்தோம்னா ஒரு 5 தக்காளி பழம் வந்து நான் வந்து கட் பண்ணி பொடிசாக எடுத்து வச்சுருக்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி வதங்கினதுக்கப்புறம் நம்ம அந்த தக்காளியும் நம்ம வந்து இதில் சேர்த்துக்கலாம். தக்காளியும் உங்களுக்கு தேவையான அளவுக்கு புளிப்பு வேணும்னா ஒரு பழம் எக்ஸ்ட்ரா கூட வச்சுக்கலாங்க. அது ஒன்றும் செய்யாது, நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும். பாருங்கள், இது மாதிரி நல்லா கிளறி விட்டு தக்காளி வதங்குற வரைக்கும் நம்ம வந்து கிளறி விட்டுட்டே இருக்கணும். தக்காளி நல்லா மசிஞ்சு வர்ற வரைக்கும் கிளறி விட்டுக்கலாங்க. இப்போ வந்து கல்லுப்பு சேர்த்துக்கலாங்க. கல்லுப்பு சேர்த்து தக்காளி வதங்குற வரைக்கும் நல்லா கிளறி விட்டுக்கலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு லைக் கொடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுட்டு பாருங்கள், இந்த மாதிரி தக்காளி மசிஞ்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து ஒரு டீஸ்பூன் இல்லைங்க, ஒரு அரை டீஸ்பூன் வந்து மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் 2 டீஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கிறோங்க. அவ்வளோதாங்க. இது எல்லாமே சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாங்க. ஏற்கனவே வரமிளகா வேறு சேர்த்துருக்கோம். அதனால் உங்களுக்கு காரத்துக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க. இந்த ஸ்டேஜில் வந்து நான் வந்து ஒரு 4-5 மணி நேரம் ஊற வச்சுருக்கிற தட்டைப்பயிரையும் சேர்த்துக்கிறேங்க. சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாங்க. அந்த மசாலாக்கள் எல்லாம் நல்லா அந்த தட்டைப்பயிரில் இறங்குற வரைக்கும் இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ வந்து இந்த மசாலாக்கள் எல்லாம் தட்டைப்பயிரில் இறங்கி எண்ணெய் பிரிஞ்சு வர்ற வரைக்கும் நம்ம வந்து ஒரு 2 நிமிஷம் நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டுக்கலாங்க. கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறம் தண்ணி எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு ஊற்றிக்கலாம். நான் வந்து இந்த டம்ளரில் 2 டம்ளர் வந்து தட்டைப்பயிரும் 3 டம்ளர் அரிசியும் சேர்த்துருக்கேன். இதுக்கு வந்து ஒரு 10 டம்ளர் சாதாரணமாக நம்ம வைப்போம். இது வந்து தட்டைப்பயிறு வேகிறதுக்காக தண்ணி எக்ஸ்ட்ரா எடுக்கும். அதனால் இன்னும் ஒரு 2 டம்ளர் கூட சேர்த்துக்கலாங்க. இந்த மாதிரி அளந்து ஊற்றிட்டு இது நல்லா கொதித்து வரட்டும். இந்த டம்ளரில் வந்து நான் இன்னும் 2 டம்ளர் எக்ஸ்ட்ரா வச்சுருக்கேன். நீங்கள் அரிசியை பொறுத்து கூடவும் குறையவும் வச்சுக்கலாங்க. இப்போ வந்து பார்த்தோம்னா இந்த மாதிரி நல்லா கொதிக்கட்டுங்க. கொதித்து வரவும் நல்லா இந்த மாதிரி ஒரு 10 நிமிஷம் கொதிக்கட்டுங்க. அப்போ தான் அந்த பச்சை வாடையெல்லாம் போகுங்க. எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு நல்லா கொதித்தா மசாலாவோட டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இப்போ வந்து ஊற வச்சுருக்கிற அரிசியும் நம்ம வந்து சேர்த்துக்கலாங்க. 2 டம்ளர் தட்டைப்பயிறு, 3 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன். அதையும் இந்த மாதிரி நல்லா சேர்த்து இந்த மாதிரி பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கணுங்க. பாருங்கள், அரிசி வந்து இப்போவே அரை வேக்காடாக வெந்துடணும். அதுக்கப்புறம் தான் நம்ம குக்கர் மூடி விசில் போட போகிறோம். இந்த மாதிரி அடிக்கடி அடிப்பிடிக்காமல் கிளறி விட்டுட்டே இருக்கணுங்க. இது நல்லா கிளறி விடணுங்க. ஒரு அரை வேக்காடுன்னு சொல்லி வெந்ததுக்கப்புறம் தான் நம்ம வந்து விசில் போடணும். அதுக்கு முன்னாடி போட்டிங்கன்னா ஒழுங்காக வேகாத மாதிரி இருக்கும். அதுக்காக தான். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுடலாம். இப்போ வந்து நம்ம வந்து விசில் போட போகிறோங்க. அதுக்கு முன்னாடி ஒரு கொஞ்சோண்டு கொத்தமல்லி இலை இருக்கு இல்லைங்களா, அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா பாருங்கள், உங்களுக்கே தெரியும்
தண்ணி வந்து எந்த அளவுக்கு பாதி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அரிசி நல்லா மேலே வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து குக்கர் மூடி போட்டு விசில் விட்டுக்கலாங்க. ஒரு 2 விசில் விட்டோம்னா கரெக்டாக இருக்குங்க. 2 விசில் விட்டு தூக்கிட்டு நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து 2 விசில் வந்துருச்சுங்க. வந்ததும் நம்ம வந்து ப்ரெஷர் ரிலீஸ் பண்ணிவிட்டு பார்க்கலாங்க. பாருங்கள், உங்களுக்கே தெரியும் அந்த தண்ணியோட அளவும் சாதமும் நல்லா வெந்திருக்குன்னு சொல்லிட்டு. அதுக்காக தான் ஒரு 2 டம்ளர் தண்ணி வந்து எக்ஸ்ட்ரா வைக்க சொன்னாங்க. இல்லைன்னா தண்ணி பத்தாமல் இருக்கும். தட்டைப்பயிறு வேகணுன்றனால தண்ணி அளவு கரெக்டாக இருக்கணும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.